சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஒண்ணும் தெரிஞ்சு தப்பு பண்ணல? இல்ல இங்க பாரு, பாத்துக்கலாம், நம்ம பாத்துக்கலாம், நீ கவலைப்படாத. இல்ல மாணிக்கம், இனிமே நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எல்லாம் முடிஞ்சு. நண்பா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது பாரு நண்பா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் ஜெயிலுக்கு போனாலும் என் கம்பெனி பொறுப்பை நீதான்ப்பா ஏத்துக்கணும். நண்பா, நீதான் ஏத்துக்கணும். என் கனவை நனவாக்கணும். ஆக்குவியா? என் கனவை நனவாக்குவியா? நண்பா, உன் தொழிலை பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீ ஜெயிலுக்கு போக கூடாது நண்பா, நீ ஜெயிலுக்கு போக கூடாது, போக கூடாது, போக கூடாது. நண்பா, உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன். நீ ஜெயிலுக்கு போக கூடாது. நான் ஜெயிலுக்கு போறேன் நண்பா. நண்பா, வேண்டாம். இல்ல இல்ல வேண்டாம். நான் போறேன். நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் ஜெயிலுக்கு போகணும். இதுக்கு ஒரு காலம் நான் சம்மதிக்க மாட்டேன் நண்பா. நான் சம்மதிக்க மாட்டேன். இங்க பாரு, என் பேச்ச மீறி நீதான் கொலை பண்ணன்னு போலீஸ்ல நீ எதுவுமே சொல்லக்கூடாது. இங்க பாரு, இது என் மேல சத்தியம் நண்பா, சத்தியம். ஐயோ, என்னங்க இது? நம்ம நட்பு மேல சத்தியம் நண்பா, நட்பு மேல சத்தியம். இனிமே இத பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது நண்பா. இங்க பாரு, நான் எடுத்த முடிவை என் மனைவி ஏத்துப்பா. நான் சுப்பிரமணி மேல வச்சிருக்கிற நட்பை பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். யார் இந்த கொலையை பண்ணது? சார், இந்த பையதான் குடிச்சிட்டு என் நண்பனை கொலை பண்ண வந்தா சார். நான் தான் என் நண்பனை காப்பாத்துறதுக்காக தள்ளி விட்டேன் சார். அப்போ இந்த பைய கீழே விழுந்து செத்து போயிட்டான் சார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரம்.
மதினி, உட்காருங்க. மதினி, அழாதீங்க. தங்கச்சி, இப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலம்மா. என் மாணிக்கம் செஞ்ச இந்த தியாகத்துக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலம்மா. இது வரைக்கும் அவன் எனக்கு நண்பனா இருந்து பாசத்தை காட்டினான். இப்போ அவன் என் பக்கத்துல இல்லாத இந்த வாழ்க்கையே பெருமையாத்தான் இருக்கு. எந்த மனுஷனும் செய்யாத தியாகத்தை என் நண்பன் செஞ்சிருக்கான். அவனை போல ஒரு நட்பு கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. நான் செஞ்ச தப்புக்கு மாணிக்கத்துக்கு ஆயுள் தண்டனையை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீயும் கலைவாணியும் என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுதும்மா. அம்மாடி, உன் முன்னால நிக்கிற தகுதிய நான் இழந்துட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு. அழாதீங்க. நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச தியாகத்துக்கு 7 ஜென்மத்துக்கும் நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம்.